ஒட்டுமொத்த இந்த உலகையே மிரள வைத்த ஒரு சம்பவம் தாங்க இந்த ஜிம்பாப்வேல நடந்திருக்கு. அதாவது 1994ஆம் ஆண்டு இந்த செப்டம்பர் 14ஆம் தேதி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அது என்னன்னா, ஜிம்பாப்வே நாட்டின் ஒரு தலைநகரமா இருக்கிறது தாங்க இந்த ஹராரே. இந்த ஹரேரால இந்த மிட் நைட்ல ஒரு சவுண்ட் பூம்ன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வந்திருக்குங்க. இத கேட்ட மக்கள்லாம் வந்து அங்க அலறி அடிச்சுட்டு வெளிய வந்து பார்த்துருக்காங்க அந்நேரத்துல. அதில பார்த்தவங்க எதுவும் அவங்க தென்படல. இந்த சவுண்ட் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரியாத புதிரா, எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்தில ஓடி வந்து பார்த்தவங்கள்ல ஒருத்தர் தான் இந்த சிந்தியா ஹிண்டுங்கிறவங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாம் போய் படுத்துட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஒரு அதாவது மனசே கேட்கலைங்க. கண்டிப்பா இது ஏதோ ஒரு மர்மமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட போய் படுக்குறாங்க. காரணம் கேட்டோம்னா, இவங்க வந்து ஒரு யுஎஃப்ஓ ரிசர்ச்சரா இருந்திருக்கிறாங்க. அதனால வந்து இத கண்டிப்பா நம்ம ரிசர்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கி அடுத்த நாள் எந்திரிச்சு உடனே வந்து ஹரேரா ஃபுல்லும் இருக்கிற அந்த மக்கள்ட்ட எல்லாமே கேட்குறாங்க. சிட்டி ஃபுல்லும் வல வந்துட்டாங்க. எல்லா மக்களையும் கேட்குறாங்க. யாருமே வந்து இந்த மாரி இது தென்படல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கிராமத்தில ஒரு பெண்மணிகளும் சொல்றாங்க. என்னன்னா, நீங்க வந்து நீங்க சொன்னத வச்சு பார்த்தா, நீங்க கேட்ட சவுண்டோட நாங்க கேட்ட சவுண்ட் மிகப்பெரிய சவுண்டு. அந்த சவுண்ட் கேட்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நாங்க வந்து வானத்திலருந்து ஒரு லைட் மாரி வந்துச்சுங்க. அது வந்து இந்த மலைக்கடியில கீழ இறங்கி லேண்ட் ஆனுச்சு. க்ளோவா தெரிஞ்சதுங்க பார்க்கறதுக்கு. அதாவது நாங்க ஏற்கனவே வந்து இந்த எரிக்கல்லாம் வானத்திலருந்து விழுவுறத பார்த்துருக்குறோம். ஆனா வந்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுங்க அப்படின்னு சொன்னோனே, இவங்க வந்து இந்த சிந்தியா ஹிண்டு வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி இது வந்தது எதுவும் இல்ல. இந்த யுஎஃப்ஓட ஒரு ஸ்பேஸ் ஷிப் தான் அப்படிங்கிறது உறுதியும் படுத்துறாங்க. என்னதான் அவங்க உறுதிப்படுத்தினாலும் ஒரு எல்லாம் கவர்மெண்ட்ட நம்ப வைக்கணும், மக்கள நம்ப வைக்கணும்ல. அது வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்க என்ன பண்றாங்க, சரி இங்கேருந்து நம்ப கிளம்பி வேற ஏதாவது தகவல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்றாங்க. எங்கேயும் ரிசர்ச் கிடைக்கலைங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ஹராரேலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரூவான்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குங்க. ஒரு விவசாய இடங்க. அந்த இடத்துல ஒரு ஏரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அதாவது தனியார் ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூல்ல பார்த்தோம்னா, அந்த ஸ்கூல் டைம்ல அந்த 10 மணிக்கு ஒரு அந்த ஸ்கூல் இன்டர்வல் பீரியட்ல பிள்ளைங்கலாம் விளையாண்டுருக்காங்க. ஒரு 62 குழந்தைங்கலாம் அங்க விளையாண்டுருக்காங்க. விளையாண்டுருந்தவங்க திடீர்னு ஒரு அந்த ஸ்கூல்ல இந்த காம்பவுண்ட் அப்பலாம் பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட்லாம் பார்த்தோம்னா, அந்த சுத்தி வேலி தாங்க இருக்கும். அந்த வேலி கேப்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இறங்குனதாகவும், அந்த அந்த பிள்ளைங்கலாம் போய் பார்த்துட்டு, பக்கத்துல போய் பார்த்துட்டாங்க. அந்த ஆப்ஜெக்ட் போக போக போகிற வழிலாம் பக்கத்துல போய் குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்துருக்காங்க. ஏன்னா, அந்த பிள்ளைங்கலாம் விளையாட்டு பருவம் தானே! அப்படிங்கிறதுனால பக்கத்துல போய் பார்த்துருக்குறாங்க. அது ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து 2 பேர் இறங்குற மாரியும், அவங்க வந்து எங்கள நோக்கி வந்த மாரியும் அவங்க வந்து உணர்றாங்க. பக்கம் வந்தோனே இவங்கெல்லாம் பார்த்து பயந்துருக்குறாங்க. என்னடா இது! இது ஒரு விசித்திரமா இருக்கு. மண்டை 2ம் மண்டை பெருசா இருக்கு. காது இல்ல. கண்ணு அவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல த துண்ட காணோம், துணி காணோம் ஓடத் தொடங்கிட்டாங்க. மீதி இருக்கிற பசங்க ஒரு 4 பேர் மட்டும் அங்க நின்னுட்டாங்க. ஃப்ரீஸ் ஆயி நின்னுட்டாங்க. அது என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோன்னு தெரியாம, அந்த பயத்துல அப்படியே அங்கேயே நின்னுட்டாங்க. நின்னவங்க அந்த பக்கம் வர வர அவங்கலாம் நோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை இது வந்து ஆதிக்கம் செலுத்தியிருக்குமா அந்த ஏலியன்ஸ் நம்மள, அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு உணர்ந்திருக்கிறாங்க. உடனே அவன் ஃப்ரெண்ட் கைய பிடிச்சிருக்கிறா. அவன் ஃப்ரெண்ட் கைய பிடிச்சோனே, அங்க அவங்களோட பழைய நினைவுலாம் வருதாங்க. அதாவது அந்த அந்த இடத்துல வந்து பொதுமக்கள்லாம் அலையடிச்சுட்டு போற மாரியும், ஒரு கனவு மாரியே ட்ரீம் மாரி வருதாங்க. இப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்க ஸ்கூல் ஆரம்பிச்சு பெல் அடிச்ச பின்னாடி அவங்க டீச்சர்ஸ்ட்ட இந்த பிள்ளைங்கலாம் சொல்றாங்க. இத சொல்றத வச்சு இந்த டீச்சர்லாம் வந்து, "இல்ல புள்ளைங்க ஏதோ கட்டுக்கதை ஏதோ பார்த்ததா சொல்லுதுங்க. இதெல்லாம் வந்து நம்புற மாரியா இருக்கு." அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டா விட்டாங்க. இருந்தாலும் பிரம்ம பிடிச்ச மாரி இந்த பிள்ளைங்கலாம் இருக்கணும்னா ஒரு டவுட் வருதுங்க. டவுட் வந்தோனே அவங்க ஹெட் மாஸ்டர் போய் சொல்றாங்க. ஹெட் மாஸ்டர் அதுவும் நம்பல. குழந்தைங்க தான் சொல்றாங்க, "நீங்க என்ன மேடம்?" அப்படிங்கிற மாரி அவங்களும் அசால்ட்டா இருந்தாங்க. இப்படி சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமை இப்படி போணுச்சுங்க. திங்கட்கிழமை காலையில பார்த்தோம்னா, ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு நெறைய லெட்டருங்க ஹெட் மாஸ்டர் வந்திருக்கிறாரு. "என்னப்பா நான் வரதுக்கு முன்னாடி லெட்டர் இவ்வளோ குவிஞ்சிருக்கு?" அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்டுருக்காரு அங்க இருக்கிற வாட்ச்மேன. இல்லைங்க. நீங்க எங்க புள்ளைங்கலாம் ஏதோ பார்த்து பயந்துட்டாங்களாம். அது என்னன்னு சொல்லி நீங்க சொல்லாம அந்த ஸ்கூலுக்கு யாரும் எந்த பிள்ளைங்களும் அனுப்பிச்சு விட மாட்டாங்களாம். அப்படிங்கிற மாரி பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கு உண்டான லெட்டர் தான் இதெல்லாம் பாருங்க அப்படிங்கிற மாரி அவரும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. என்னடா இது இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சா? ஒருவேளை நம்ம விளையாட்டுத்தனமா நினைச்சுக்கிட்டோமா? இவங்க பிள்ளைங்க சொல்றது உண்மையா? உண்மையா இருக்குமோ? அப்படிங்கிற மாரி, சரி இவர ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி அந்த பிள்ளைங்கலாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாரி அரேஞ்ச் பண்றாரு. ஒவ்வொரு பிள்ளைங்கள்ட்டயும் கேட்குறாங்க, "நீங்க என்ன பார்த்தீங்க? அப்படியே வந்து நீங்க வரைங்க. ஒரு டிராயிங் மாரி வரைங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாரி டிராயிங் மாரி வரைஞ்சுக்கிறாங்க. அந்த யுஎஃப்ஓ தட்டு மாரியும், அதுக்கப்புறம் அதுலருந்து 2 பேர் ஆப்ஜெக்ட்லேருந்து வெளிய வந்த மாரியும், அவங்கள நோக்கி வந்த மாரியும் அந்த அந்த ஓவியத்த அந்த இமேஜ்ல வரைஞ்சிருக்கிறாங்க. இத பார்த்தோனே பயங்கரமான ஷாக் அது ஹெட் மாஸ்டருக்கு. என்ன புள்ளைங்க வந்து மேக்ஸிமம் பொய் சொல்லாதுங்க. ஆனா,
இது வந்து எல்லாரும் ஒரே மாதிரி வரைஞ்சதுனால ஒரு டவுட் ஆகி, சரி இந்த விஷயம் வந்து சாதாரணமாக விட்டுறக்கூடாது, நம்ம கண்டிப்பாக வெளியே சொல்லி ஆகணும், ஒரு பத்திரிக்கை ஏதோ சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிபிசிக்கு நியூஸ் கொடுக்குறாங்க. இவங்களும் பிபிசிக்கு வந்தாங்க, தனித்தனியாக வந்து ஒரு விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை நடத்தும்போது ஒவ்வொரு குழந்தைங்களும் கேட்கும் பொழுது, இந்த மாதிரிங்க ஆமாங்க ஆப்ஜெக்ட் வந்து இறங்குனுச்சு, 2 பேர் இறங்கி வந்தாங்க, என்ன எங்களை நோக்கி வந்தாங்க, நாங்கள் பயந்துட்டு ஓடி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு பொண்ணு மட்டும் என்ன சொல்லுதுன்னா, இல்லை ஆப்ஜெக்ட்லாம் வந்தது, 2 பேர் இறங்குனாங்க, ஆனால் அவங்க நடந்தது வந்து ஸ்லோ மோஷனில் நடந்தாங்க. கிட்ட வந்து எங்களை பார்த்தாங்க, பார்த்தோன்னே எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து என் உடம்புல என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியல, அப்படியே உடம்பு ஃபுல்லுமே வந்து ரத்தம் ஓடுற சவுண்டெலாம் எனக்கு கேட்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை அவங்க பகிர்ந்தோடனே பிபிசி செய்தியாளருக்கே ஒரு ஷாக்கு. என்னடா அது இந்த பிள்ளை இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு, இது நடந்தது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, இதே 2 நாள் முன்னாடி இந்த மாதிரி அரையாவில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காமே, அந்த டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்டு நம்ம கேட்டு பார்ப்போம், அவங்கள கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம், அதாவது சிந்தியா ஹிந்து வந்து கேட்டு பார்ப்போம், அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஆராய்ச்சியாளர்களை கூப்பிட்டுருக்காங்க. இவங்க சிந்தியா தான் அந்த யூஎஃப்ஓ ரிசர்ச் ஆச்சு. உடனே வந்து இவங்களும் வந்து சொல்லிக்கிறாங்க, எங்களுக்கு 2 நாள் முன்னாடி அப்படி தான் அங்கே இருந்துச்சு, இங்கேயும் இருக்கிற மாதிரி கூப்பிட்டுருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்லேருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்கள்லாம் கேட்குறாங்க. கேட்டோன்னா ஒவ்வொரு குழந்தைங்க இதே தாங்க சொல்லுது, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்துச்சுங்க, 2 பேர் பார்த்தோம், பக்கம் வந்தாங்க, அவங்கள பார்த்துன்னு பயந்து நாங்கள் அலறி அடிச்சு ஓடிட்டோம் இப்படி தான் சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா சரி இது இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து இதை குழந்தைங்க சைக்காலஜி டாக்டர் வந்து நம்ம எக்ஸ்பர்ட்டை வந்து நம்ம கூப்பிட்டு அவங்கள வந்து பேச விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணாங்க அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். அப்புறம் பார்த்தோம்னா அந்த சைக்காட்ரி டாக்டர் வராரு, ஒவ்வொரு குழந்தையா வந்து ஒரு விசாரணை பண்ணுறாரு. விசாரிக்கும் பொழுது தான் தெரியுது, இந்த இவங்க வந்து ஒவ்வொரு குழந்தையும் அதே மாதிரி தாங்க சொல்லுது, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்லேருந்து வந்து இறங்குனாங்க, 2 பேர் பார்த்தோம், இந்த மாதிரியே ஒரே மாதிரியே வந்தோடனே இவர் முடிவு பண்ணினாரு, இவர் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. அதாவது இங்கே யூஎஃப்ஓ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இறங்குனது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவர் வந்து இவங்க ஹெட்மாஸ்டர் கையில் இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. இருக்கிற சூழ்நிலையில் இந்த விஷயத்த யாருக்கும் இங்கே வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டு அரசாங்கம் அப்போ ஒரு எச்சரிக்கை விட்டது மிகப்பெரிய ஒரு மர்மமான விஷயமா பார்க்கப்படுதுங்க.